சென்னை நகருடைய வெஸ்டர்ன் சபர்ப்ஸில் இருக்கிற 4 மிக முக்கியமான ஏரியாக்கள் பட்டாபிராம், திருநின்றூர், வேப்பம்பட்டு மற்றும் செவ்வாப்பேட்டை. சென்னை நகருடைய ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சபர்ப்ஸாக இருக்கிற இந்த 4 ஏரியாக்கள்லையும் ஒரு விஷயம் காமனாக இருக்குது. அது என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 4 ஏரியாக்களுக்கும் என்ன விஷயம் காமனாக இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் எங்கேருந்து இந்த வீடியோவை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். நான் இப்போ நிற்கிறது திருநின்றூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில் ஓவர் பிரிட்ஜின் மேலே தான். ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜை கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த பிரிட்ஜை இவங்க 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ முடிச்சிடல. இந்த பிரிட்ஜை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10லேருந்து 12 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் எப்படா இந்த பிரிட்ஜை இவங்க கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கடுப்பான காலமெல்லாம் உண்டு. ஏன்னா இந்த பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகளானது அந்த அளவுக்கு ஸ்லோவாக நடந்தது. அவங்களுக்கு அப்போ தெரியாது அவங்க ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த திருநின்றூருக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டாபிராம் ஆகட்டும், வேப்பம்பட்டாகட்டும், செவ்வாப்பேட்டை ஆகட்டும், இந்த ஏரியாக்களில் எல்லாம் கட்டப்பட்டு வரும் ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது இன்னி வரைக்கும் நிறைவு பெறாமல் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தா திருநின்றூர் பகுதி மக்கள் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். பட்டாபிராம் பகுதியை பொறுத்தவரையில் இந்த பகுதி மக்கள் சந்தோஷப்படுற மாதிரி ரீசெண்டாக இவங்க ஏரியாவில் இருந்த ரயில் ஓவர் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணாங்க. அதாவது பிரிட்ஜோடைய ஒரு பகுதியை மட்டும் ஓப்பன் பண்ணாங்க, இன்னும் ஒரு பகுதியை இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற இந்த லேனை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க? வேப்பம்பட்டில் நடைபெற்று வரும் 2 ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில் இருக்குது? அதை எப்போ கட்டி முடிக்க வாய்ப்பு இருக்குது? செவ்வாப்பேட்டையில் ஏதாவது ப்ராக்ரஸ் ஆனது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக கவர் பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு ஏரியாலையுமே கட்டப்பட்டு வரும் ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய மச் மோர் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொண்ட ஒரு வீடியோவை நான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடுறேன். இந்த வீடியோவில் இந்த 3 பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸ் ஆனது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஒன்றா சேர்த்து பார்த்துடலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ரயில் ஓவர் பிரிட்ஜ் ஆனது பட்டாபிராம் ரயில் ஓவர் பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜை பொறுத்தவரையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜோடைய ஒரு பகுதியை மட்டும் ஓப்பன் பண்ணாங்க. அதாவது ஒரு சைடை மட்டும் டிராஃபிக்கு ஓப்பன் பண்ணாங்க. ரொம்பவே அகலமாக இருக்கிற இந்த பிரிட்ஜு ஒரு 6-வே லேன். இந்த 6-வே லேனில் ஒரு 3 லேன்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. திருவள்ளூர்லேருந்து ஆவடி நோக்கி வரும் வாகனங்களாகட்டும், இல்லைனா ஆவடியிலேருந்து திருவள்ளூர் டைரக்ஷனில் போகிற வாகனங்களாகட்டும் அட் ப்ரெசென்ட் இந்த 3 லேன்ஸை யூஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. இந்த பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சிடிஹெச் ரோடை யூஸ் பண்ணுற பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது தான் இந்த ரயில்வே கேட். இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷனையுமே ஆரம்பித்தாங்க முடித்தாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட பல வருட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரிட்ஜோடைய ஒரு பகுதியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரையில் ஒரு சில மாதங்கள் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் அப்படியே கிடக்கும், அதுக்கப்புறம் மீண்டும் தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் கோவிட் வந்தது. பல்வேறு தடைகளை தாண்டி தான் இந்த பிரிட்ஜு இன்றைக்கி உருவாகிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த பிரிட்ஜை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட்டாபிராமில் டைடல் பார்க்கு வந்ததுனாலையோ என்னமோ இந்த பிரிட்ஜை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இந்த டைடல் பார்க்கு வரலை அப்படின்னா இந்த பிரிட்ஜானது, இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது மேலும் டிலே ஆகியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பட்டாபிராமில் டைடல் பார்க்கு வர ஒரு காரணத்தினால கம்யூட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த பிரிட்ஜை வேகமாக முடிச்சிட்டாங்க. இந்த பிரிட்ஜை பொறுத்த வரையில் நம்ம எல்லாருக்கும் வர ஒரு கேள்வி, இந்த பிரிட்ஜோடைய அடுத்த பகுதியை இன்னொரு லேனை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது தான். இதற்கான சாங்ஷன் ஆனது ரீசெண்டாக பாஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 to 15 crores இந்த பிரிட்ஜோடைய கம்ப்ளீஷனுக்காக ரீசெண்டாக அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 3 to 6 monthஸில் இந்த பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகளானது முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது இருக்குது. ஸோ இதனால் இந்த லேனை மட்டும் ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கை வேறு என்னென்ன இருக்கே போன்ற விஷயங்களை நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பட்டாபிராம் ரயில் ஓவர் பிரிட்ஜை பொறுத்தவரையில் இங்கேருந்து ஒரு 6 to 9 months மேக்ஸிமம்குள்ளே இந்த பிரிட்ஜானது ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அதற்கு முன்னாடி முடிஞ்சாலும் நல்லதாக இருக்கும்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஏரியா வேப்பம்பட்டு. திருநெண்டூரை அடுத்து இருக்கிற இந்த வேப்பம்பட்டுலயும் இதே கதை தான். ரொம்ப வருஷமா இந்த பிரிட்ஜை கட்டி வராங்க. மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த பிரிட்ஜை ஸ்டார்ட் பண்ணி இன்னி வரைக்கும் நிறைவு பெறாம இருக்கு. இந்த பிரிட்ஜை பொறுத்தவரையில ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பல வருடங்களா முடங்கி கிடந்த இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி புத்துயிர் பெற்றுச்சு. ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோடைய ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில் இருந்தது அப்படின்றத நான் அப்போ ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ராக்ரஸ் ஆனது எந்த நிலையில் இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது நடந்திருக்கு அப்படின்றத உங்களால் கிளியராக கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இந்த வேப்பம்பட்டு பகுதியை பொறுத்தவரையில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பகுதியில் 2 ரயில்வே கேட்ஸ் இருக்கு, ஒரு சப்வே ஆனது இருக்கு. ஒரு ரயில்வே கேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்கு. இன்னொரு ரயில்வே கேட் திருநெண்டூருக்கும் வேப்பம்பட்டுக்கும் இடையில ஒரு பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ரயில்வே கேட்டை க்ளோஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது. ஆனால் திருநெண்டூருக்கும் வேப்பம்பட்டுக்கும் இடையில இருக்கிற ரயில்வே கேட் இன்னுமே ஆப்ரேஷனல தான் இருக்கு. இந்த ரூட்ல ஒவ்வொரு நாளும் 100லேருந்து 200 ட்ரெயின் சர்வசாதாரணமாக இந்த ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போகும். ஒவ்வொரு முறையும் ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகும்போது இந்த ரயில்வே கேட்டு மூடுறதுனால மக்கள் காத்திருந்து ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகிற ஒரு அவலநிலை தான் இன்னி வரைக்கும் நீடிச்சு வருது. இந்த பகுதியில் இருக்கிற ரயில் ஓவர் பிரிட்ஜ், அதுவும் குறிப்பாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய ஒர்க் ப்ராக்ரஸை பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவிட்டியானது கிடைக்குது. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 1 இயரில் பெரிய அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆனது நடந்திருக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பெரிய ப்ராக்ரஸ் எதுவும் இல்லாமல் இருந்தது. பட் லாஸ்ட் ஒரு 1 இயராக ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ரயில் ஓவர் பிரிட்ஜ் ஆகட்டும், இல்லைனா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்கிற ரயில் ஓவர் பிரிட்ஜ் ஆகட்டும், 2 இடங்கள்லையுமே பணிகள் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகள் ஒரு 1.5 ஆண்டிலிருந்து 2 ஆண்டுகளில் முடிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ரயில் ஓவர் பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் மெதுவாக தான் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு பிரிட்ஜை வேகமாக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா கூட இந்த பகுதி மக்கள் நிம்மதி அடைவாங்க. இந்த வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் ஒரு வித்தியாசமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் கேட்பீங்க. நம்ம சென்னை நகரில் இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மற்ற ஸ்டேஷன்ஸில் கேட்க வாய்ப்பில்லை. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரு வித்தியாசமான அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் கேட்பீங்க. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஃப்ளைஓவருடைய டீட்டெயில்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து நம்ம செவ்வாப்பேட்டை நோக்கி போயிடலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது செவ்வாப்பேட்டை. இந்த பகுதியிலையும் பல வருஷமாக ஒரு ரயில் ஓவர் பிரிட்ஜை கட்டி வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இந்த பிரிட்ஜை கட்டி வராங்க. 2011ஆம் ஆண்டு இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை தொடங்கினாங்க. அங்கேருந்து கொஞ்ச காலம் இந்த பிரிட்ஜோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது வேகமாக போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாஸ் 2014ஆம் ஆண்டு மறுபடியும் வேலையானது தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவேளை. மறுபடியும் வர்க்க தொடங்கலாம் அப்படின்னு வரும்போது லேண்ட் அக்வசிஷன் கேசஸ்லாம் வந்தது. இதனால ஒரு நீண்ட காலமாக இந்த பிரிட்ஜில் எந்த ஒரு பணியும் நடைபெறாமல் இருக்கு. இந்த பிரிட்ஜோடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றத வச்சே எவ்வளோ ஆண்டு காலமாக இங்கே வேலை நடைபெறாமல் இருக்கு அப்படின்றத உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இந்த பிரிட்ஜோடைய ப்ராக்ரஸை பொறுத்தவரையில் இப்படி கேப்பாரற்று கிடந்தாலும் ஒரு நல்ல ஒரு செய்தி கூடிய விரைவில் வரப்போகுது, வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த பிரிட்ஜு தொடர்பான லேண்ட் அக்வசிஷன் கேசஸ் எல்லாம் நிறைவு பெற்றிருக்கிற நிலையில் கூடிய விரைவில் இந்த பிரிட்ஜோடைய கட்டுமான பணிகளை சதர்ன் ரயில்வேஸும் நம்ம ஸ்டேட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும் மேற்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த பிரிட்ஜை எதனால இவங்க டைமுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல, இந்த பகுதி மக்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சு வராங்க, என்ன மாதிரியான போராட்டங்களை அவங்க முன்னெடுத்தாங்க போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த பிரிட்ஜ் பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் நான் வரும் நாட்களில் கவர் பண்ணி போடுறேன். கூடிய விரைவில் நல்ல செய்தியானது காத்திருக்கு. பணிகளானது தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அப்டேட் மட்டும் கிடச்சிருக்கு. நம்ம சென்னை நகருடைய மையப்பகுதியில் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அதை எஸ்டிமேட் பண்ணி இந்த டேட்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு 6 மாத காலம் தள்ளி போனாலே பொதுமக்கள் எப்போ முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம சென்னையுடைய புறநகர் பகுதியில் இன்னும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக 10 வருஷம் 15 வருஷம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் நிலவுது. சிங்கப்பெருமாள் கோவிலை பொறுத்தவரையில் இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. பட் ரீசெண்டாக அந்த பிரிட்ஜை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆச்சு அப்படின்னா பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு இன்கன்வீனியன்ஸை ஏற்படுத்துது. இதே மாதிரி நம்ம சென்னை நகர்லேயும் ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப காலமாக முடிக்கப்படாமல் இருக்குது. அதுதான் வேளச்சேரிக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கும் இடையிலான MRTS ரயில்வே பணிகள். இந்த ப்ராஜெக்டுடைய பணிகளானது எந்த நிலையில் இருக்குது, இந்த ப்ராஜெக்டை எப்போ முடிக்க போகிறாங்க அப்படின்ற தகவலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சென்னை நகர்லேருந்து நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.